to my channel. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த wedding guest makeup look தான் பண்ணி காட்ட போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேக்கப் டுட்டோரியல்னா வந்து wedding guest bridal makeup இந்த மாதிரி பண்றது தான். because இது வந்து நம்ம first of all Indian tradition க்கு ஏத்த மாதிரி அழகா saree அதெல்லாம் dress up பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு எலிகண்டாவும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு டார்க் burgundy ஐ மேக்கப் போயிருக்கேன். உள்ள உங்களுக்கு வீடியோவில் நான் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் விலாவரியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த saree பற்றி பார்த்துடலாம். இந்த saree பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் ஹேண்டில்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. தி ஹவுஸ் ஆஃப் சாரீஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நேம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவான saree வந்து அரக்கு கட்டம் காட்டன் saree தான். பட் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஹேண்ட்லேயே வியூ பண்ண saree இது ஹேண்ட் டை யூஸ் பண்ண saree. ஸோ ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் கூட போட்டு போல ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக போய் அவங்களோட இன்ஸ்டாகிராமை போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கலெக்ஷன் சாரீஸ் கலெக்ஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரியே நான் மேக்கப் லுக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் நம்மளோட மேக்கப் ஈஸியாக கிளைட் ஆகும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பேசிக் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேக்கப் கிளென்சிங்க்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் Forever 52லேருந்து இந்த லஸ்ட்ரஸ் மாய்ஸ்சரைசிங் எமல்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்கின்ல. அடுத்த ஸ்டெப்பாக லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் இங்கே வில்வாவோட கிரேப் ஃப்ரூட் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு டிண்டட் லிப் பாம். ஸோ உங்களுக்கு லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். பட் இது வந்து ஒரு லைட் வெயிட்டான லிப் பாம். ஸோ ஹெவியாக இருக்காது. உங்களுக்கு வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு அழகான ஒரு டிண்டோடு இருக்கும். ரொம்ப அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்காது, அதே சமயம் ட்ரையாகவும் இருக்காது. இட்ஸ் a வெரி குட் லிப் பாம். இப்போ வந்து ப்ரைமர் போடலாம். ப்ரைமருக்கு நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து மேக்கப் ப்ரைமர் ஆயில் ஃப்ரீ லாங் லாஸ்டிங் பேஸ் போடுறேன். இங்கே தான் நம்ம மெயினாக போடணும், போகிற ஏரியா கிட்டே. ஏன்னா அங்கே தான் நமக்கு இந்த டெக்ஸ்டர்லாம் தெரியும். ஸோ அந்த இடத்துல போடலாம். ஏன்னா உங்களோட ஸ்கார்ஸ் மேலே போடலாம். அண்ட் எங்கே ஆயிலியாக இருக்கும், நோஸில் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் அங்கே போட்டுக்கிறேன். இப்போ கலர் கரெக்டருக்கு நான் வந்து ஸ்டார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் கரெக்டர் வந்து நான் இப்போது ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னோடய மவுத் ஏரியா கண்ணுக்கீழே ஸ்கார்ஸ்லாம் நான் இது அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கலர் கரெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள். ஒரு மாதிரி சென்ட் வருது தான், பட் அது ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லை. அண்ட் இந்த ப்ரஷ் வந்து நீங்கள் என் vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது நான் மினிசோலேருந்து வாங்கியிருந்தேன் ஃப்ளாட் ப்ரஷ். இதோட இன்னொரு ப்ரஷ் இருந்துச்சு, கன்சீலர் ப்ரஷ். இந்த ஃப்ளாட் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணி இந்த கரெக்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் நல்லாவே பிக்கப் பண்ணுது, பார்த்தீங்கனாலே தெரியும். பிரிசில்ஸ், சிந்தட்டிக் பிரிசில்ஸ். இதுவும் பிக்மெண்டடான ப்ராடக்ட் அண்ட் ப்ரஷ்ஷும் நல்லா எடுக்குது ப்ராடக்ட். இப்போ நான் ஒரு சின்ன சிந்தட்டிக் பிரிசில்ஸில் இருக்கிற ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ளாட் ப்ரஷில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் அப்ளை தான் பண்ண முடியும், பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்டு ப்ராடக்ட் இவ்வளோ பிக்மெண்டடாக இருந்தால் பிளெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியாது ஃப்ளாட் ப்ரஷில். ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரஷ் வச்சு பார்த்திங்கன்னா நான் லைட்டாக ஒரு என்ன சொல்ல டிஃப்யூஸ் பண்ணுறேன்னு வேணால் சொல்லலாம். என்ன ஆகும்னா இவ்வளோ ஸ்டார்க்காக தெரியாது, கொஞ்சம் டிஃப்யூஸ்டாக தெரியும். ப்ராடக்ட் இருக்குது ஆனால் டிஃப்யூஸ்டாக இருக்குது. அதுதான் வேணும் கலர் கரெக்டர் பொறுத்த வரையில். ரொம்ப ஓவர் பிளெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கே தெரியும் பிரிசில்ஸில் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருச்சு. இது வந்து பிக்மெண்டடான கலர் கரெக்டர் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ நாட் ஓன்லி ப்ரஷஸ் பட் ஆல்சோ ப்ராடக்டோட பிக்மெண்டேஷன் வச்சும் நம்ம வந்து டிசைட் பண்ணணும் எப்போவுமே. இதுவே கலர் கரெக்டரில் ரொம்ப பிக்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் இது 2 ஸ்டெப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து இந்த லெவல் ஆஃப் ஆரஞ்சு என்னோடய ஸ்கின் டோனுக்கு இப்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை அப்படியே விட்டுடுறேன். இப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி ஃபேஸ் ஸ்கேனரோட அல்டைம் ப்ரோ ஹெச்டி ரன்வே ரெடி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வச்சுருக்கிற ஷேட் 03 பேஜ். இதை நான் ஒரு ஸ்டிப்லிங் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த ஃபவுண்டேஷன் என்னோடய ஸ்கின் டோனோட ஒரு ஷேட் டீப்பராக தான் இருக்கும். என்னோடய ஷேட் அப்போ அவைலபிளாக இல்லை, பட் எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணணுன்னு நான் வந்து இந்த ஷேடு எடுத்துட்டேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் கரெக்டாக கண்டிப்பாக மேட்ச் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஸ்டிப்லிங் ப்ரஷ் வச்சு லைட்டாக ஒரு லேயர் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன், பஃப் பண்ணிக்கிறேன். அதே சமயம் கொஞ்சம்
ரவுண்ட் மோஷன்லேயும் போயிட்டுறேன். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ஹெச்டி ஃபவுண்டேஷன். ஸோ ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபோட்டோகிராஃப் கிளிக் பண்ணக்கூட. லைட்டாக என்னோடய நெக் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஃபவுண்டேஷன். என்ன பாக்கி இருக்கோ அதை வச்சு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகணும் இல்லையா. இது வந்து நான் வெட் பண்ணாத பியூட்டி பிளெண்டர் தான். ட்ரை பியூட்டி பிளெண்டர் வச்சு ஒரு டேம் கொடுத்துக்கிறேன். கன்சீலருக்கு போயிடலாம். கன்சீலருக்கு நான் வந்து சுகரோட மேஜிக் வாண்ட் வாட்டர் ப்ரூஃப் கன்சீலர் இந்த ஷேட் 12 கான்லீஷ் அப்படின்றதுல வச்சுருக்கேன். இது எல்லோ டோனில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரைட்டன் பண்ணும். ஸோ என்னோடய ஃபவுண்டேஷன் கொஞ்சம் டார்க்கராக இருக்குதுன்னு சொன்னேன்ல, ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட்டர் ஷேட் வச்சு கன்சீலரில் ஒரு 3D எஃபெக்டில் கொண்டு வரணும். நிறைய கன்சீலர் எடுத்திங்கன்னா நிறைய கவரேஜ், கம்மி கன்சீலர் எடுத்திங்கன்னா கம்மி கவரேஜ். ஸோ உங்களோட கவரேஜ் எப்படியோ அப்படி எடுத்துக்கோங்க. சின்ஸ் நான் வந்து ஒரு ஷேட் டார்க்கராக போனதுனால இவ்வளோ எடுத்துக்கிறேன். இது சில பேர் வந்து ஜாஸ்தி சொல்லுவாங்க, சில பேர் கம்மி சொல்லுவாங்க. உங்களுக்கு எது நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அ மேக்கப். இப்போ நீங்கள் ஒரு ஷேட், இப்போ நான் ஒரு டார்க்கராக போனதுனால நான் கொஞ்சம் பிரைட் பண்ணனாலும் இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது ஜாஸ்தின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டார்க்கர் ஃபவுண்டேஷன் போகாமல் உங்கள் எக்ஸாக்ட் ஷேட் ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ கன்சிலர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிரைட்டன் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அது உங்கள் ஸ்கின் டோன் ஷேடில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கன்சீலிங் லைட்டாக அண்டர் ஐயில் மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். அதே கன்சீலரை கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சின் ஏரியாவில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கன்சீலர்லாம் போய் செட் ஆகட்டும். ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமா நான் பிளெண்ட் பண்ணால் கவரேஜ் கிடைக்கும். ஏன்னா எனக்கு கவரேஜ் வேணும். அண்ட் இது பாக்கி என்ன இருக்கோ அதே ப்ரஷ் வச்சு நான் வந்து கண்ணு மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோட ஐஷேடோ பேஸாக இருக்கும். நான் தனியாக பேஸ் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. பார்த்தீங்களா, பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி போட்ட மாதிரியே இருக்காது. அண்ட் ஆல்சோ நீங்கள் மேக்கப் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் சுத்தமாக நீங்கள் ஜாஸ்தி போட்ட மாதிரியே இருக்காது. அது காரணம் வந்து நீங்கள் எப்படி பிளெண்ட் பண்ணுறீங்க, எதை வச்சு பிளெண்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. நான் ஜஸ்ட் நோஸ்க்கு மட்டும் க்ரீம் கான்டோர் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நான் வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து ஆயில் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு ஒரு டேப். என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஐப்ரோ பவுடர் பேலட். இது வந்து பிளாக், ப்ரௌன், கிரே அண்ட் வேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சச் அ pigmented and beautiful palette. Black and brown mix பண்ணி என்னோட angular brushல நான் வந்து fill in பண்ணிக்கிறேன். நான் ஒரு புது eyeshadow palette யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் ஐ கெஸ் கலரும் பிக்மெண்டடாக தான் இருக்குது. நான் ஸ்வாட்ச் பண்ண வரையில் ஐஸில் எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த பிராண்ட் வந்து நிக்காக்கேயோட 40 கிளாசிக் ஐஷேடோஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபுல்லாக வார்ம் டோனும் இருக்குது, கூல் டோனும் இருக்குது, அண்ட் ஷிம்மர்ஸ் இருக்குது, நிறைய மேட்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணுவது பார்த்தீங்களா, ஒரு புக் மாதிரி இருக்குது. ஸோ இதில் இருந்து தான் நம்ம இன்றைக்கி ஐ லுக் பண்ண போகிறோம். க்ரீஸ்க்கு நான் இந்த லைட் ப்ரௌன் ஷேட் கொடுக்குறேன். கண்ணுக்கு எதுவும் ஐ ப்ரைமர் போடலையான்னு கேட்டிங்கன்னா நான் அப்போவே கன்சீலர் வச்சு இது பண்ணிட்டேன். ஞாபகம் இருக்கா, என்ன ப்ரஷில் இருக்கும் பாக்கி அது பண்ணினதால ஐ ப்ரைமர் தனியாக நான் போடல. எனிவேஸ் இதை வந்து க்ரீஸ் கலரில் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ். இது வந்து மினிசோலேருந்து வாங்கினேன். அங்கே நீங்கள் vlog பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரஷ் எடுத்துன்னு. ஸோ இதில் ஒன் ஆஃப் த செட் இது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள், ப்ளூ அண்ட் பிளாக்ல. இது ஒரு ஃப்ளாட் டென்ஸ் சிந்தட்டிக் ப்ரஷ். நான் வந்து ஒரு டீப் மெரூன் ஷேட் தான் போலான்னு இருக்கேன் சாரிக்கு ஏற்ற மாதிரி. இதை என் லிப்பில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தெரியுதா? அண்ட் இந்த ப்ரஷ்ஷும் நல்லா டெபாசிட் பண்ணுது. இம்ப்ரெஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்குல்லையா, மெட்டாலிக் ஷேட்ஸ்லாம் வந்து ப்ரஷ்ஷில் எடுத்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது இது டென்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்து அப்ளை பண்ணுது. இந்த பேலெட்டும் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஐஸில் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யூஸே பண்ணல.
எப்பயோ வாங்கி வச்சுட்டு நான் யூஸ் பண்ணல. கொஞ்சம் டார்க் ஷேடுங்கிறதுனால கொஞ்சம் பேட்சியாக இருக்குது ஷிம்ரியில். இங்கே கூட பாருங்கள் லைட்டாக பேட்சியாக இருக்குது. பட் சரி செஞ்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், அதே ப்ரஷ் தான், மினிசோவில் இருக்கிற இன்னொரு ப்ரஷ் இது. இது ஒரு டோம் ஷேட் ஃப்ளஃபி ப்ரஷ். இதை வச்சு இதில் ஒரு ப்ராடக்ட்டும் கிடையாது. பட் நான் லைட்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்மஜ் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடம் பேட்சியாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். பார்ப்போம் இது சரி செய்தானே. எட்ஜஸில் அவுட்டர் கார்னருக்கு நான் வந்து இந்த வார்ம் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து கலர் டெபாசிட் தான் பண்ணது, பிளெண்ட் பண்ணலை. ஃபார் ஷுர் பிளெண்டடாக இல்லை. ஸோ நான் க்ரீஸ்க்கு அப்ளை பண்ண ப்ரஷ்ஷையே எடுத்துகிட்டு வித்தவுட் ப்ராடக்ட் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ நான் டக்குன்னு ஆஃப் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஐலைனர் அண்ட் காஜல் மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். மஸ்காரா எங்கே வைக்கலாம். ஸோ இங்கேயும் அதே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டே டைம் லுக் இவ்வளோ டார்க்காக போகணும் வேணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த பர்கண்டி கலர் போகணுன்னு ரொம்ப ஆசை. அண்ட் நான் வந்து ஐஸில் ஹெவியாக போனால் மேபி லிப்ஸில் கொஞ்சம் லைட்டாக போகலாம், இல்லை டார்க்காக போகலாம், நம்மளோட இஷ்டம். அண்ட் இப்படி போகிறதுனால நான் இன்றைக்கி மஸ்காரோட எடுத்துக்க போகிறேன். ஐலாஷஸ் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. ஸோ அது பார்ப்போம். ஐலைனருக்கு நான் இன்றைக்கி ஜெல் ஐலைனர் வைக்கிறேன் இன்கலர்லேருந்து. காஜலுக்கு வந்து ப்ளம் கோல் காஜல் எடுத்துகிட்டு வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். பிளாக்கையும் ப்ரௌனையும் மிக்ஸ் பண்ணி என் லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். Volvo 52லேருந்து சூப்பர் வால்யூம் அண்ட் லென்த்தனிங் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ரான்சிங் பண்ணிக்க போகிறேன் கைஸ். இதுக்கு வந்து நான் மேட்ல இருந்து NC45 எடுத்துக்கிறேன் ப்ரான்சிங்க்கு. ஸோ இந்த டிப் ப்ரஷில் எடுத்துக்கிட்டு ஒரு வார்ம்த் கொடுத்துக்கிறேன் ஸ்கின்க்கு. பெல்ஃப்லேருந்து ப்ளஷ் பேலட் எடுத்துக்கிட்டு இந்த ஷேடை என்னோட ப்ளஷ்ஷை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் போடுறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் ப்ளஸ் ஒரு தடவை நான் ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன் கைஸ் என்னோட ஸ்கின்ல. ஹைலைட்டருக்கு நான் எனக்கு பரத் அண்ட் டாரிஸ்லேருந்து நம்பர் 2 சீக் ஹைலைட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு மாதிரி கோல்டன் ஹைலைட்டர், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸ் ப்ளஸ் ஃபுல்லாக காயறதுக்குள்ளே என்னோட ஹைலைட்டர் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லிப் கலருக்கு வந்து nykaa இந்த க்ரீமி மேட் லிப்ஸ்டிக், இந்த ஷேட் wakeup மேக்கப். இது ஒரு லைட் நியூட் ஷேட். இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கார்னர்ஸில் மட்டும் இந்த லிப்லைனர் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து லிப்லைனர். ஸோ இது என்னோட ஃபைனல் லுக். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜுவல்லரி கூட இந்த மாதிரி நீங்கள் கோல்டில் போட்டிங்கன்னா இன்னும் எடுத்து காட்டும். இந்த சாரியும் சரி உங்களோட மேக்கப் எல்லாமே அழகாக எடுத்து காட்டும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் சேம் இந்த டோன்லேயே நெக்லஸ் போடுறதுக்கு பதிலாக கான்ட்ராஸ்ட்டாக போட்டுக்கலாம் கோல்டில். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு பிக் லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர். பை.